அனிதா ராதாகிருஷ்ணன் ரவுடி என்றால் நீங்கள் யார் என்று திமுக சட்டத்துறை இணை செயலாளர் பரந்தாமன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் விஜயை அவதூறாக பேசியதாக முன்னாள் திமுக அமைச்சரும் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் ஜூலை 3ஆம் தேதி அதிரடியாக கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அவர் 10 நாட்கள் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது நடவடிக்கைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் தொடங்கி பல்வேறு அரசியல் தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளனர். இந்நிலையில் திமுக சட்டத்துறை இணை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பரந்தாமன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியாவிலேயே அரசியலுக்கு முன்மாதிரி மாநிலம் தமிழ்நாடுதான், ஆனால் இன்று மோசமான அரசியலை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் தாவேகா தான். தாங்கள் ஆளும் பல்வேறு மாநிலங்களில் பிற கட்சித் தலைவர்களை அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி கட்சியில் இணையுமாறு பாஜக வற்புறுத்தியதாக பலரும் குற்றம் சாட்டியதை நாம் ஊடகங்களில் பார்த்திருப்போம். தற்போது தாவேகாவும் அதே பாணியைத்தான் கையில் எடுத்துள்ளது. அனிதா ராதாகிருஷ்ணனை ரவுடி என்று கூறிய அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு 420 கிரிமினல்களை கொண்ட கேபினெட்டை தாவேகா அரசு வைத்துள்ளது. உங்கள் மேல் உள்ள குற்றச்சாட்டுகளே தவறு என்றோ அல்லது நாங்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானது என்றோ நிரூபியுங்கள். அதை விட்டுவிட்டு தனி மனித தாக்குதல் நடத்துவது இது எப்படிப்பட்ட அரசு என்பதை காட்டுகிறது. கிரிமினல்கள் நிரம்பிய அமைச்சரவை கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு திமுகவை கேள்வி கேட்க அருகதை இல்லை என்று தாவேகா அரசை மிகவும் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்.